ரஜினி படம் அப்படிங்கிறது சிறுகதையோட ஹீரோயின் அஸ்வினிக்கும், படையப்பா ஹீரோயின் ரம்யா கிருஷ்ணனுக்கும் உள்ள ஒற்றுமை கிளைமேக்ஸில் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஹீரோயின் சொன்னாலே நிறைய பேர் யோசிப்பீங்க. வில்லி தான் ரம்யா கிருஷ்ணன், ஹீரோயின் வந்து சௌந்தர்யான்னு சொல்லுவீங்க. பட் அடக்கொடுக்கமாக சாந்தமாக வர்ற சௌந்தர்யாவுக்கும் ஒன்றும் வேலையே இல்லை படத்தில். பட் ரம்யா கிருஷ்ணன் பிகினிங்லேருந்தே வந்து கலக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் ஹீரோயின் சொன்னால் தப்பே இல்லை. ரஜினியை தாண்டி வந்து ஸ்டைலில் வந்து அசத்தியிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் பதிலாக வேறு யாரும் நடிச்சுட்டா அந்த படம் வந்து இந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஹீரோயின் அஸ்வினியும் அவங்க தம்பியும் ப்ரெசண்ட்டாக பெரியவங்களாக இருக்கும்போது ரீரிலீஸ் படையப்பா பற்றி கான்செப்ட் தான் வந்து ஆரம்பிக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கதைகள்லாம் ஓடுது. அவங்க அப்பா வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு, பார்க்குறாங்க எல்லோரும் படையப்பாவை. அப்போது ரம்யா கிருஷ்ணன் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரும்போதெல்லாம் ஸ்க்ரீனில் கிழிச்சிடுறாங்க ரசிகர்கள்லாம், கோவத்தில் ரஜினி வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்புறம் அந்த டைமில் நடந்ததெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அஸ்வினி யோசிச்சு பார்க்குறாங்க. வடிவேல் வடிவுக்கரசி அந்த ஏதோ ஒரு படத்தில் அனாதை நாயின் ரஜினியை திட்டுறது, மன்னன் படத்தில் விஜயசாந்தி ரஜினி அடிக்கிறது, இதுக்கெலாம் வந்து ரசிகர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஹீரோயின்ஸ் நடிகைகள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நிறுத்தி மன்னிப்பு கேட்க சொல்லி ரஜினி கிட்டலாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்களாம். இப்படி ஒரு ரஜினி பைத்தியமாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கும்போது ஹீரோயினும் ரஜினி பைத்தியமாக இருக்கிறதுலாம் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ரீரிலீஸ்க்கு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவரால் கூப்பிட்டு போக முடியல. கடைசி டேட் படம் அன்றைக்கி தான் அடுத்த நாள் தூக்கிடுவாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஒரு போயிடுவோம் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாரு. பட் ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்ததும் வேறு ஒரு கல்யாணம் டேட் மறந்துருச்சு எனக்கு, அதுக்கு கட்டாயம் இன்றைக்கி போகணும், அதனால சினிமாவுக்கு போக முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிறாரு. வா போகலான்றாரு. கல்யாணத்தில் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீயே போய் சினிமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கிறத பார்த்துட்டு, நீ வேணால் தனியாக சினிமாவுக்கு போய் பார்த்துட்டு வாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க தனியாக போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்காந்து படத்தை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டு வந்ததை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது சொல்கிறாங்க, நான் தனியாக சினிமாவுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போது அவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு, நான் போக மாட்டேன்னு தானே நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.